தமிழ்நாட்டில் ஆம்னி பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என தற்போது ஆம்னி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கணி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கணி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. தமிழகத்தில் 25 சுங்கச்சாவடி கட்டணங்களுடைய உயர்த்தப்பட்டிருக்க சூழ்நிலையில தனியார் ஆம்னி பேருந்துகளின் கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கிற காலையிலிருந்து செய்தி வெளியாகிய நிலையில் தற்போது ஒரு விளக்கமானது அனைத்து ஆம்னி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தமிழகத்தில் 25 சுங்கச்சாவடிகளுக்கு 5 முதல் 7% கட்டணமானது உயர்த்தப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவித்த நிலையில அது தற்போது அமலுக்கு வந்தது. இந்த அமலின் மூலம் 5 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை இந்த கட்டணமானது கடந்த 2 நாட்களாக சுங்கச்சாவடிகளுக்கு வசூலிக்க செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தனியார் ஆம்னி பேருந்துகளில் தொலைதூரம் செல்லக்கூடிய அனைத்து தனியார் ஆம்னி பேருந்துகள் கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது என காலையிலிருந்து ஒரு செய்தியானது வெளியாகி இருந்தது. தற்போது நாங்கள் கட்டணத்தை உயர்த்தவில்லை என்பது விளக்கம் அளிக்கும் தொடர்பாக அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில இந்த பொருளாதார நெருக்கடியிலும் ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில ஆம்னி பேருந்துகள் கட்டணம் வழக்கம் போல் எவ்வளவு வசூலிக்கப்பட்டதோ அதையே வசூலிக்கப்படும் எனவும் நாங்கள் கட்டணத்தை உயர்த்தவில்லை எனவும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பு மத்திய அரசு உயர்த்தக்கூடிய அந்த சுங்கச்சாவடி கட்டணத்தையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும், அதுபோல தமிழகத்தில் காலாவதியாகி இருக்கக்கூடிய அந்த சுங்கச்சாவடிகளை அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கையின் வைத்து தற்பொழுது நாங்கள் ஆம்னி பேருந்து கட்டணத்தை உயர்த்தப்பட மாட்டாது என்கின்ற ஒரு விளக்கத்தையும் தனியார் ஆம்னி பேருந்துகளுடைய சங்கத்தினுடைய தலைவர் அன்பழகன் தற்போது அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கணி.